வணக்கம். நிலவன் டிவி செய்திகளுக்காக தனலட்சுமி. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் வாக்கு சேகரித்தார். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் 78வது பிறந்த தின விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அறந்தாங்கி வ.உ.சி. திடலில் நடைபெற்ற கூட்டத்தில் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தலைமை வகித்து உரையாற்றினார். அப்போது அவர் பேசுகையில், எதிர் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திமுகவினர் ஓட்டு கேட்டு வருவாங்க. அப்போது அவங்க கிட்ட 3 கேள்விகள் கேளுங்கள். முதலாவதாக, திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு எத்தனை ஆண்டுகளில் உரிமை தொகை வழங்கியது? எதிர் வருகின்ற 3 மாதங்களுக்கு உரிமை தொகை வருமா? 3 ஆண்டுகளில் பாக்கியுள்ள உரிமை தொகை 1 லட்சத்தை எப்ப தருவீங்க என்று கேளுங்கள் என்றார். அப்படி 1 லட்சம் பாக்கியை தந்துவிட்டால் திமுகவிற்கு வாக்களியுங்கள், தராவிட்டால் அதிமுகவிற்கு வாக்களியுங்கள் என பேசினார். முன்னதாக எம்ஜிஆர் ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது. கூட்டத்தில் கலந்து கொண்ட பெண்களுக்கு நலத்திட்ட உதவியாக தையல் மெஷின், மிக்சி, சேலை, சில்வர் டப்பா உள்ளிட்ட பொருட்களை வழங்கினார்கள். கூட்டத்தில் தெற்கு மாவட்ட செயலாளர் வைரமுத்து, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராஜநாயகம், ஒன்றிய செயலாளர்கள் பெரியசாமி, வேலாயுதம் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். நிலவன் டிவி செய்திகளுக்காக புதுக்கோட்டை மாவட்ட செய்தியாளர் அசோக். மிக்சி, கிரைண்டரு, அயன் பாக்ஸு, தையல் மிஷின் எல்லாம் வாங்கி வச்சுருக்கிறாங்க. உங்கள் இடத்துல 2-3 கேள்விகளை மட்டும் கேட்பேன். இப்போ இது வரைக்கும் மாரிஸ் ராஜாக்கா பேசுனதை நல்லா கவனிச்சிங்க. தாய்மாரன் பாட்டுலாம் பாடினாங்க. நம்முடைய மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு, அம்மா பிறந்த நாள்னாவே கொடுத்து கொடுத்து சிவந்த கரத்தை உடையவர். என்ன கொடுத்தார், ஏது கொடுத்தார், பொன்னும் கொடுத்தார், பொருளும் கொடுத்தார், போதாது போதாது என்றால் இன்னமும் கொடுத்தார், இதையும் போதாது என்றால் அள்ளி அள்ளி கொடுத்தார். அவர்தான் புரட்சி தலைவி அம்மா என்று சொல்லக்கூடிய வகையில் அள்ளி கொடுத்த புரட்சி தலைவர், வெளிவந்த புரட்சி தலைவி அம்மாவுடைய இந்த பிறந்த நாளை முன்னிட்டு நேராக பரிசு உட்காருங்க. போன வாரம் காலையில் தூங்கி இருந்துருச்சோன்னா செல்லில் தொடக்குன்னு 5000 ரூபா வந்துச்சா? ரைட். யார் பணம்? யார் பணம்? நம்ம பணம். ரைட். உங்க பணம். ஒரே ஒரு இப்போ அடுத்த மாதம் 1000 ரூபா வருமா? அதுக்கு அடுத்த மாதம் 1000 ரூபா வருமா? அதுக்கு அடுத்த மாதம் 1000 ரூபா வருமா? வராது. ஆனால் அதுக்கு அடுத்த மாதம் எடப்பாடியோட 2000 ரூபா வரும். நம்பாருங்க. இது முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி கேட்கட்டுமா? இந்த 5000 ரூபா வந்தவங்க ஒருவேளை திமுகவோ இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸோ வாக்கு கேட்டு உங்க தெருப்பக்கம் வந்தா ஒன்னே ஒண்ணுதான் கேட்கணும். நான் போன தடவை இந்த கூட்டத்தில் சொல்லிட்டு போனேன். ஆட்சிக்கு வந்த உடனே 1000 ரூபா தர்றேன்னு சொன்னாங்களா இல்லையா? சொன்னாங்களா இல்லையா? எல்லாம் லேடிஸா வந்திருக்கீங்க, கரெக்டா சொன்னாங்களா? ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் எத்தனை வருஷம் கழிச்சு இந்த 1000 ரூபா கொடுத்தாங்க? 3 வருஷம். அப்ப 3 12 36. 36,000 ரூபா பிளஸ் ஒரு வட்டியோட சேர்த்தா ஒரு 14,000 ரூபா பேங்க் வட்டி, நம்ம கூட்டுற வட்டி போட்டோம்னா 17,000 50,000 ரூபா. அப்போ உங்களுக்கு பழைய பாக்கி தொடங்குன 5,000 ரூபா 50,000 ரூபா வரணும். வாங்கிக்கங்க. வந்துருமாமா? பழைய வராத ஆள் இருக்கா? நிறைய ஆள். அடேங்கப்பா, 5,000 ரூபா வரல. அப்பனா உங்களுக்கு 5 வருஷம் அந்த 1000 ரூபா வரல, அப்படிதானே? அப்ப 5 வருஷம் 12 60 60,000 ரூபாய். இந்த ஒரு 5,000 ரூபாய் 65,000 ரூபாய் வட்டி, ஒரு 35,000 ரூபாய், 1 லட்சம் ரூபாய் உங்களுக்கு வந்துடும். நம்ம ஆட்சிக்கு வந்த உடனே அனைத்து ரேஷன் கார்டுக்கு 1000 ரூபாய் சொன்னது யாரு? சொன்னாரா இல்லையா? ஆட்சிக்கு வந்த உடனே கொடுத்தாரா? ரெண்டாவது கேள்வி முடிச்சுட்டார். அப்ப யாருக்கெல்லாம் 5,000 ரூபாய் பணம் வந்ததோ உங்களுக்கு திமுக அரசின் சார்பில் 50,000 ரூபாய் வந்துடும். அதை ஓட்டு கேட்க வர்றப்ப உங்கள்கிட்ட கொடுப்பாங்க. கரெக்டா? இன்னும் 1 மாசத்துல கொடுப்பாங்கன்றீங்களா? கொடுப்பாங்க, வாங்கிக்கங்க. எங்க ஊர்லாம் கொடுத்துட்டாங்க. விராலிமலை, புதுக்கோட்டைலாம் கொடுத்தாங்க. கேளுங்க, எம்எல்ஏ வேணா ஆதி என்ன கொடுத்தாங்க. அது போக இந்த 5,000 ரூபாய் வராதவங்களும் மாசம் 1000 ரூபாய் பணம் ஏறாதவங்களுக்கும் 5 12 60,000 ரூபாய் பழைய பாக்கி வட்டி எல்லாம் சேர்த்து 1 லட்சம் ரூபாய் உங்களுக்கு வந்துடணும். அது உங்களுடைய உரிமை தொகை. இதை கரெக்டா கேட்டு வாங்கிக்கங்க. கொடுத்தா அங்க, கொடுக்கலன்னா இங்க. ரெட்டலை சப்ஜெக்ட் புரிஞ்சிருச்சா? புரிஞ்சா கை தட்டுங்க. பேச முடிச்சோம். புரிஞ்சிருச்சு. மக்கள் தான் விவரம்.
நீங்க தாலிக்கு தங்கத்தை நிப்பாட்டிட்டு தங்க விலைய ₹1,00,000 ₹2,00,000 ஏத்துவீங்க, வீட்டு வரியை ஏத்துவீங்க, சொத்து வரியை ஏத்துவீங்க, கரண்ட் பில்லை ஏத்துவீங்க, காய்கறி விலையை ஏத்துவீங்க, விலைவாசி உயர்வை ஏத்துவீங்க, அரிசியை ஏத்துவீங்க, பருப்பை ஏத்துவீங்க, சோப்பை ஏத்துவீங்க, இத்தனை விலையை ஏத்தி விட்டு தொடக்குன்னு ₹5,000 போடுவீங்க, நாங்க ஓட்ட போட்டுறோம். அப்படிதானமா கேக்குறீங்க? கரெக்டா இல்லையா? இந்த பஞ்சாயத்து ஓகேவா இல்லையா? மூணாவது கேள்வி முடிய போகுது, அவ்வளவுதான். வேற எந்த பாருங்க, நம்ம இந்த வைகோ அந்த மாதிரி இங்கிட்டு லெப்ட்ல ரைட்ல இழுத்து வளவலன்னு பேசுற கதையெல்லாம் கிடையாது. வந்தோமா ஒரு பஞ்சாயத்தை வச்சோமா கிளம்பணுமான்னு இருக்கணும், அவ்வளவுதான். டைம் ஆச்சு, நீங்களும் வீட்டுக்கு போகணும், நானும் வீட்டுக்கு போகணும். கரெக்டா? ஏன்னா அது ஓகே தானே, பொருள்லாம் ரெடியா இருக்குல்ல. ஆனா என்னுடைய கேள்வி கரெக்டா? எல்லா விலையும் ஏத்திட்டாங்க. ₹300 ஈபி கட்டினது இன்னைக்கு ₹1000 ஆயிடுச்சு. சொத்து வரி ஏறிடுச்சு, குடித நீர் வரி ஏறிடுச்சு, வாடகை கட்டணம் ஏறிடுச்சு, பால் விலை ஏறிடுச்சு, அரிசி விலை ஏறிடுச்சு, தங்க விலை எட்டாத உயரத்துக்கு ஏறிடுச்சு. ஏறிச்சா இல்லையா? ₹5,000 தொடக்க கொடுப்பீங்க. எப்படி இந்த ₹5,000 உங்களை சமாளிக்கிறதுக்கு? நம்ம சமாளிக்க முடியுமா நம்மள? அப்ப நம்ம ஓட்டு பாருங்க அப்படி பளீர்னு இருக்கு, அவ்வளவுதான். எடப்பாடி அறிவித்த ₹10,000 நச்சுன்னு வந்துரும், மாதம் ₹2,000 வந்துரும். அது மட்டுமல்ல, விலைவாசி உயர்வு கட்டுக்குள் வைக்கப்படும் நம்ம ஆட்சி, அவ்வளவுதான் பாயிண்ட். இது மட்டும் இல்ல, என்னோட முடிஞ்சிருச்சு என் ஸ்பீச். பெண்களுக்கு உங்களுக்கு என்ன கஷ்டம் தெரியும்? கஞ்சா விற்கிறாங்களா? மதுபான கடை நிறைய திறந்துட்டாங்களா? ஊருக்கு F2 பார் திறந்துட்டாங்களா? பாலியல் தொல்லை இருக்கா? வயசான பாட்டிலிருந்து சின்ன, இவ்வளவுதான் பாயிண்ட். ஓகே தானே? மனசுல இருக்குல்ல யாருக்கு ஓட்டு போடணும்னு, அவ்வளவுதான் சப்ஜெக்ட். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள் சொல்லி இந்த பஞ்சாயத்துக்கு என்னோட இந்த ஒப்பந்தத்துல இப்படி கையை காமிச்சு அக்ரிமெண்ட்டுக்கு நம்முடைய ஒப்பந்தத்துல அந்த அக்கா இப்பதாங்க ரொம்ப நேரமா அந்த அக்கா எந்திரிச்சுட்டே இருந்துச்சு. இந்த ஒப்பந்தத்துக்கு ஓகே சொல்லிட்டாங்க. இந்த ரோஸ் கலர் படம் ரைட்டுக்கா, நன்றி. இவ்வளவுதான் சப்ஜெக்ட். சுந்தரி